சூரத் தேங்காய் அட்ரா அட்ரா சூரியனை தொட்ரா தொட்ரா அப்படின்னு ஒரு ஃபேமஸ் சாங் நமக்கு தெரியும் இல்லையா. இன்றைக்கி நாம் பேச போகிறதும் தேங்காய் உடைக்கிறத பற்றி தாங்க. ஆன்மீகம் வழிபாடு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடுறது தான். இந்த தேங்காய் உடையும் ஒவ்வொரு விதத்துக்கும் ஒரு சகுனம் இருக்கான். இதுக்கு பின்னாடி இருக்கிற பிலீஃப் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? தேங்காய் உடைக்கிறது கண் திருஷ்டியை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெஸ்டிவல் டேஸ், முக்கியமான நாட்கள், புதுசாக தொழில் தொடங்கும் போது தேங்காய் உடைச்சி ஆரம்பிக்கிறது நம்மளோட வழக்கம். கோயிலில் உடைக்கிற தேங்காயில் தேங்காய் பூ இருந்தால் நல்ல சகுனமாக அதிகமான பண வரவை இது குறிக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தமா. அர்ச்சனை தேங்காவோட கண் பகுதி நல்ல பெருசாக உடஞ்சா எதிரிகள் அழிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்பகுதி பெருசாக உடஞ்சா வேண்டுதல் நிறைவேற டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்காய் ஈக்குவல் ஆஃபாக உடஞ்சா ஃபேமிலியில் மனக்கசப்பு நீக்கி ஒத்துமை வளருமா. நீள்வாக்கில் உடஞ்சா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்காய் ஃபுல்லாக உடையாமல் போனால் எதிர்பார்க்குற காரியத்தில் தடைகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் இன்னொரு தேங்காய் உடைச்சி வழிபடணுமாம். தேங்காயில் தண்ணி இல்லாமல் போனால் நினச்ச காரியம் முடிய நிறைய எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்காய் அழுகி போயிருந்தால் அது கெட்ட சகுனம் இல்லையா, அது ரொம்ப நல்ல சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீய சக்தி, பீடை, கண் திருஷ்டி எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அழுகி போன தேங்காவை பார்த்து பதட்டப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிதற தேங்காய் உடைக்கும் போது சரிசமமாக உடையாமல் தேங்காய் நல்லா சிதறணுமா. அப்போ தான் துன்பங்கள் நம்மளை விட்டு அகலும் அப்படிங்கிறது ஐதீகம். நல்ல வேலை தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் உடைக்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இனிமேலாவது எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு சரி நைனா ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்துரு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கல்கி ஆன்லைனை ஃபாலோ பண்ணுங்கள்.